ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لكل نبي دعوة مستجابة وتعجل كل نبي دعوته فإني اخترعت دعوتي شفاعة لأمتي صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم ما بالمردان அல்பிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய மகத்துவத்தை அந்தஸ்தை பற்றி பேசவும் கேட்கவும் ஒரு தளமாய் அமைந்திருக்கிற இந்த மீலாது நபி தொடர் சொற்பொழிவை சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தந்திமிக்க தலைமையுமா மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி கர்லம் ரஷாதி ஹசரத்துல்லாஹி அவர்களுக்கும் மற்றும் நேற்று பயணம் புறப்பட்டதிலிருந்து இந்த பள்ளிக்கு வந்து சேருகின்ற வரை நம்முடைய தூக்கத்தை கலைத்து தொடர்ந்து நமக்கு எல்லா இடத்திலேயும் உதவிகரமாக கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அவராக செயல்படுவதை ஏற்றுக்கொள்வோம். அதே போல இந்த பள்ளியுடைய முத்தவல்லி தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் இந்த மீலாது நபி சொற்பொழிவுக்கு தொடர்ந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மஹல்லாவுடைய மக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் உங்களிடமிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லி வார்த்தைகளை தோன்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிறிய நினைவூட்டல். எங்கெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நான் உச்சரிக்கிறேனோ அல்லது நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த இடத்தில் மாவாமல் மறுக்காமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்டிப்பாய் நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக சொல்லிக்கொண்டு வார்த்தைகளை ஒரு பாக்கியமான ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாயகத்தினுடைய முழு அந்தஸ்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாய் தெரிந்து கொள்வதற்கு சாத்தியமில்லாத விஷயம்.
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆராபி வந்தார். சஹாபாக்கள் வந்தார். நபித்தோழர்கள் வந்து கேட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு. நபித்தோழர்கள் சொன்னாங்க, இல்ல, பெருமானாரை பற்றி நாங்கள் அதிகம் அறிந்திருப்பதை விட நீங்க ஆயிஷா அம்மையாரை போய் கேளுங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போறாங்க. அந்த ஆளாதி கிராமவாசி போய் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு நீங்க சொல்லுங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் அதிகம் அறிந்திருப்பதை விட நீங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு போங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல, என்னை விட அறிவின் தலைவாய் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கணவர் அவரிடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு கிராமவாசி அலி ரலியல்லாஹு வந்தாங்க. பெருமானாரை பற்றி நீங்கள் எனக்கு முழுமையாக சொல்லித் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் யார், அவர்களை பற்றி உண்டான ஞானமும் மஅரிஃபத்தும் எனக்கு வேண்டும். அவங்களுடைய ஹகீகத் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானாரை பற்றி நான் சொல்வதற்கு முன்னால் நீங்க எனக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனை வஸ்துக்களை படைத்திருக்கிறான், இந்த உலகத்தில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எத்தனை அப்படிங்கறத பேரை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த கிராமத்து வாசி கேட்டாரு, அதை எப்படி உலகத்தினுடைய பொருட்களை பத்தி சொல்ல முடியும்? அல்லாஹ் கொஞ்சம் நிஜமா படைச்சு வச்சிருக்கிறான், துனியாவை உணவு படைச்சு வச்சிருக்கிறான், அதை எப்படி சொல்ல முடியும்? அது சாத்தியமில்லாத விஷயமாச்சு சொல்லி அந்த கிராமத்து வாசி சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள், மதாஇ துன்யா கலீல், மதாஇ துன்யா கலீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த துன்யா இதனுடைய சொத்து சொற்கள் எல்லாம் கலீல், ரொம்ப குறைவு இருக்கிறார். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய குணநலன்களை பற்றி சொல்லும் போது இன்னக அலா குலுபின் அதீம் என்று சொன்னார். ஐமே, நீங்கள் ஒரு மகத்தான ஒரு நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கேவலம் கலீலான இந்த துன்யாவை பற்றியே உங்களுக்கு சொல்ல முடியும்னா அதிகமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் எப்படி பேச முடியும் கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு சாத்தியமில்லை என்றாலும் ஓரளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றியான ஹகீகத்துக்கு அது சம்பந்தமான சில ஞானங்கள் ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு அந்த ஒரு வாய்ப்பு இது போன்ற மீலாது விழாக்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த விதத்தில் நாம் எல்லாம் பாக்கியமாக. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் பேசப்பட்ட மீலாது சொற்பொழிவுகளுக்கு கூட உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில கூட்டம் போட்டு பேசிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பண்றீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தந்ததை பற்றியும் உங்களை இந்த உம்மத்திற்கு ஞானத்தான தந்ததை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு பெரிய ஞானத்தை இல்லையா இந்த உம்மத்திற்கு? அது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பற்றி கேட்டாங்க. சத்தியமா சொல்லுங்க, நீங்க எதுதான் பேசிட்டு இருந்தீங்களா? நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? வேற எதுவும் பேசல. அல்லாஹ் மீது சத்தியமாக நாயகமே உங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வேற எதை பத்தி நாங்கள் பேசலாம்? பெருமானார் சொன்னார்கள், நான் உங்கள்கிட்ட சத்தியம் கேட்கறதுனால உங்களை நம்பல, உங்களை கேவலப்படுத்துறதுக்காக சத்தியம் வாங்குறேன் மட்டும் நினைக்காதீங்க. அல்லாஹ் தன்னுடைய மாணவர்களிடத்தில் உங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் மாணவர்களிடத்தில் என்ன செய்யும், பெருமை பாராட்டி பேசுகிறார். ஒரு சில ஹதீஸ்கள்ல வருது, பெருமானாரை பற்றி பேசிக் கொண்டு
கொண்டிருந்த கூட்டத்தாரை பார்த்து வஜபத்துலக்கும் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு வாஜிப்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தில் நீரோய் வாங்குவார். கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈரான் விழா என்கிற இந்த பெயரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற இந்த மஜ்லிஸ், இந்த கூட்டம் அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்திற்கும் மகத்துவத்திற்கும், அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியமானவர்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை வாழ்நாள் முழுக்க நமக்கு நிரந்தரமாக தந்தருள்வானாக. நான் என்னுடைய தலைப்புக்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உம்மத்தை வீராய் கொண்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தை பற்றி உண்டான கவலையும் அந்த நினைவலைகளையும் அது எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதி கொண்டிருந்தது என்பதை பற்றியும் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். நாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பெருமானாரை பற்றி பேசுவதை விட இந்த உம்மத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அக்கறை பற்றி அல்லாஹ் ரொம்ப ஒரு ஷார்ட்டான சின்ன வார்த்தையில சொல்றான். لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. இந்த ஒரு ஆயத்து இந்த உம்மத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற அக்கறையில வெளிச்சம் போட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள். சாதாரணப்பட்ட ஆசை அல்ல. ஹரீஸுங்கிற வார்த்தை அளவு கடந்து வரம்பு மீறிய ஒரு அக்கறைக்கும் ஆசைக்கும் தான் என்ன சொல்லுவாங்க, ஹரீஸ் ஹெர்ஸ்ங்கிற வார்த்தை அரபியில் பயன்படுத்தும். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஹரீஸுன் அலைக்கும், முஃமின்களே, இந்த நபி உங்க மேல அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஆச்சரியமானது. முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களோடு முஸ்லிம்களோடு இந்த நபி அவ்வளவு அக்கறையுடையவர்கள், இரக்கமுடையவர்கள், ரஹ்மத்துடையவர்கள், அன்பிற்குரியவர்கள் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரഊஃப்ங்கிற வார்த்தை, ரஹீம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எடுத்து பார்த்தோம்னா அதுல ரഊஃப்ங்கிற வார்த்தையும் ரஹீம்ங்கிற வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ் தனக்கு சொந்தமான 2 பேரை தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா அந்த நபி உண்மையிலேயே எவ்வளவு ரஹ்மத்துடையவர்களாக இருந்திருக்கும். பேர் அல்லாஹ் கொஞ்சம் ரோஷம் அல்லாஹ் சாதாரணமான ரொம்ப ரோஷமுடையவன். அவன் எல்லாத்தையும் மன்னிச்சுக்குவான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك. அல்லாஹ் தஆலாவுக்கு அவனுக்கு ஷிர்க் வைக்கணும். அவன் கேட்கிறத மட்டும். ஜினா செய்யாதீங்க, திருடாதீங்க, பாவம் செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க, புறம் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, இதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் நினைச்சான்னா ஒரு வினாடியை மன்னிச்சிட முடியும். ஒரு வினாடியை மன்னிச்சிட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடியானே, என்னுடைய அட்டே, என்னுடைய அடியானே, நீ கடலுடைய உரையடலுக்கு என்னிடத்தில் நீ பாவத்தோடு வந்தால் நான் உபாதி, நான் அதை அசட்டையே படிக்க மாட்டேன், அது ஒரு விஷயமாவே நான் எடுக்க மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் குதுஸ் அல்லாஹ் சொல்லியதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, ஒரு அடியான் அவன் எந்த ஷிர்க்கும் எனக்கு இருக்கிற, என்னை விடுத்தவன் யாரையும் வணங்கவில்லை, எனக்கு நிகராக யாரையும் காக்கவில்லை, என்னுடைய நாட்டுக்கோ என்னுடைய சிபாத்திற்கோ என்னுடைய பண்புகளுக்கோ என்னுடைய சக்திக்கோ யாரையும் நிகராக்காமல், அவன் என்னை விடுத்து வேறு யாரையும் வணங்காமல், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவன் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாலும்
உபாதி அதெல்லாம் நான் கண்டுக்கவே அல்லாஹ் ரோஷமுடைய உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன், உன் தேவையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சன்ன சன்னமா குழந்தைகள் இருந்து ஒன்ன நான் வளர்க்கிறேன், ஒரு சின்ன கருவறையில ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணிக்குள்ள நான் வளர்ச்சேன். இந்த துன்யாவில் வந்ததற்கு பிறகு உனக்கு தேவையான காற்றை தந்தேன், தண்ணீரை தந்தேன், உணவை தந்தேன், உனக்காக எல்லா தேவைகளையும் ஒரு இறைவனாக ஒரு ரப்பாக இருந்த நான் நிறைவேற்றி போது நீ என்ன விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு சஜிதா செய்யறது அப்பா எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள அது நமக்கு ரோஷம் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ ஷிர்க் மட்டும் வைக்காத, மத்தவனுடைய பாவத்தை கவனிக்கவே நான் மாட்டேன். எனக்கு என்ன செய்யக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாது, எந்த தகுத்து வேற யாரையும் வணங்கக்கூடாது. இதெல்லாம் நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் உன் பாவம் என்னை விட பெரியதல்ல. அல்லாஹ்வுக்கு நான் தான் பெரியவன், உன் பாவம் என்ன ஒண்ணு பாவம். அல்லாஹ்வுக்கு அந்த பாவம் முக்கியம் அல்ல. நாம பாவம் செய்தனாலேயோ நன்மை செய்தனாலேயோ அல்லாஹ்வுடைய தர்பார்ல ஏதாவது மாறப்போகுது. நான் பாவம் செய்ததுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது இழப்போம், ஏதாவது லாபம், எதுவும் இல்லை. எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பார்ப்பது ஒன்னை நான் பரிபாலித்து உன்னை நான் வளர்க்கிறேன், என்னை ரத்தாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அஞ்சு நேரம் தொழுது சொல்றேன், தொழுங்க பரவாயில்ல, அதை கூட நான் மன்னிச்சிருக்கேன். ஆனால் நீ எனக்கு மோசடி செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. ஏன்னா உனக்கு நான் எல்லாத்தையும் தரும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருத்தருடைய குழந்தைக்கு தேவையான பொருளாதாரத்தை செலவு செய்யறாரு, திருமணம் செஞ்சு வைக்கிறாரு, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளாதார விஷயங்களையும் செஞ்சதுக்கு பிறகு வாழ்க்கையுடைய ஒரு உச்சத்திற்கு அந்த மனிதர் வந்தார், அந்த மகன் வருகிறார். உலகம் போச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மேடையில ஏறி நின்று என்னுடைய இந்த வளர்ச்சியை அனைத்திற்கும் காரணம் வேற யாராவது ஒரு ஆளை சொல்லிட்டாங்கன்னா பூரா இந்த வளர்த்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னுடைய சக்திகளை எல்லாம் தன் மகனை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு தந்தை செலவு செய்கிறார். ஒரு உச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு மேடையில ஏறி நின்றுவிட்டு இதுக்கெல்லாம் காரணம், நான் இவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு வர்றதுக்கான காரணம் தன் தந்தை இல்லாத இன்னொருவரை கேட்காட்டுகிற போது அவர் எவ்வளவு மனதிருந்தது யோசிக்கலாம். யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பொறுத்துக்க மாட்டாங்க. அந்த ரோஷம் அவருக்கு நம்ம பிச்சைவாசலை வளர்த்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான், யாரையும் கை காட்டுவான். இதனுடைய பின்னணியிலே என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இவர் நின்றார் அப்படின்னு கேவலம் சாதாரணமான மனிதர்கள் நமக்கு இவ்வளவு ரோஷம் இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் இந்த துன்யாவிலே நமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் தனக்கு இணையாக இன்னொரு நபரை கொண்டு வருவதை எந்த காலத்திலேயும் அதனால்தான் ஆசிரத்தில் அவர் மன்னிக்காத ஒரு பாவம் ஒரு ஷிர்க் மட்டும்தான், வேற எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு இல்லை என்கிற வரவு. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதை தவிர வேறு எந்த பாவமா இருந்தாலும் பாவம் என்னை விட கம்மியாக அல்லாஹ் அல்லாஹ் இன்னொரு நபரை பார்த்து இவர் அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் இன்னொரு நபரை பார்த்து அல்லாஹ் எப்படி ரஹ்மானோ அதே போல இவரும் ரஹ்மான் சொல்லிட்டா ஷிர்க் வந்தது. அல்லாஹ் எப்படி ரஹீமோ அதே போல இவரும் ரஹீமுங்க அப்படின்னு சொன்னா ஷிர்க் வந்தது. அல்லாஹ் எப்படி கஃபூரோ மன்னிப்பாளர் அதே போல இவரும் கஃபூராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஷிர்க் வந்தது. கணிதத்திற்கு இவ்வளவு ரோஷமுள்ள ரப்பு ஒரு இடத்தில் தன்னுடைய பெருமானாரை பற்றி பேசுகிற போது தனக்கு சொந்தமான பெயரை தூக்கி நாயகத்திற்கு தருகிறார் என்று சொன்னால் அந்த நாயகம் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறது யோசிக்கும். இது அல்லாஹ் தஆலா ஒரு நபரை பார்த்து தன்னுடைய சிவத்துக்கு தூக்கி கொடுக்கிறது சாதாரணமான விஷயம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது வேற, ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது வேற, அந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் தனக்கே சொந்தமான ஒரு பெயரை தன்னுடைய ரசூலுக்கு சூட்டி அல்லாஹ் வழங்குவார்கள் என்று சொன்னால் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபியின் மீது அல்லாஹ் இருக்கிறார்.
அல்லாஹ்விடத்தில் பெருமானாருக்கு இருந்த அந்தஸ்து சாதாரணமானது. அல்லாஹ் எந்த இடத்திலேயே ரசூலுல்லாஹ் விட்டு வாட்சிக்கல. எங்கேயாவது ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் விட்டு தனியா வரலாம்? எங்கேயுமே வரல. அதியல்லாஹ் அதியர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ஒரு ரசூல் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். ومن يعص الله والرسول, யார் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து பெருமானாருக்கு மாற்றம் செய்வார்களோ, மாறு செய்வார்களோ, பெருமானாருக்கு மாற்றம் செய்வார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வர்ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் பதில் சொல்லுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பதில் சொல்லுங்கள். இன்னல்லதீன யுஸூனல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நோவினை கொடுப்பார்களோ, எந்த இடத்திலேயும் தன்னுடைய ஹபீபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அந்தஸ்தை மகத்துவத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதற்கு கீழ் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்றான், நான் எங்கெல்லாம் பேசப்படுகிறோனே அங்கெல்லாம் நாயகமே நீங்களும் நினைவு கூறப்படுகிறீர்கள். இது ரசூலுல்லாஹ் பாங்கில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலன்னா பாங்கு கொடுக்கும். திரும்ப பாங்கு சொல்லணும், திரும்ப பாங்கு சொல்லணும். தொழுகை அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. அவருக்கு தான் நாம சிஜ்தா செய்யணும். கிப்லாவை பார்த்து அவனைத்தான் நாம் வணங்குகிறோம். ஆனால் அத்தஹியாத் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லுங்கன்னா உங்களுடைய தொழுகை குறைவடைந்து இருக்கிறார். உன் தொழுகை பரிபூர்ணமா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிற வார்த்தை இல்லைன்னு சொன்னா உங்களுடைய தொழுகை என்ன செய்யாது? பூர்ணமடையா இருக்கிறார். அவர்கள் சொல்வார்கள், நீ என்னதான் அடுத்து புரண்டு துஆ செய்யாதாலும் துஆவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பெருமானாரின் மீது நீ ஸலவாத் சொல்லாவிட்டால் உன் துஆ உன்னுடைய தலைக்கு மேல் கூட உயராதிருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்கேயே விட்டுருக்கிறார். தன்னை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் பெருமானார் ஒரு ஜனாசா கொண்டு போய் கபருக்குள்ள புதைக்கிறதுக்கு முன்னாலேயும் ஜனாசாவுடைய ஹபீபின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மய்யித்துக்கான மதிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் என்று சொன்னார். இரண்டாவது ரக்காத்துல தலவுல்லாஹி ஓதப்பட்டார் ஜனாசா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன, மஹப்பத் என்ன, எல்லா இடங்களிலேயும் பெருமானாரை தன்னோடு சேர்த்துக் கொண்ட ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்தில் முஃமின ரഊஃபுர் ரஹீம், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஃமின்களுக்கு ரഊஃபாக ரஹீமாக இருக்கிறார்கள் என்று தன் பெயரை கொண்டு அழைப்பார்கள். அமீதுரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் நீங்கள் உங்களுடைய தாயை விட, தந்தையை விட, சகோதர சகோதரிகளை விட, உங்களுடைய உற்றார் உறவினர்களை விட, நீங்கள் பார்த்து பார்த்து கட்டிய உங்களுடைய வீட்டை விட, நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிற உங்களுடைய வியாபாரத்தை விட, எல்லாவற்றையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நானும் உங்களுக்கு மஹப்பத்துடையவர்களாக இல்லை என்று சொன்னால் என்னுடைய வேதனையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்கிறாரே. இதனுடைய இந்த உத்தரவின் பின்னணி சும்மா ரோட்ல போற ஆளை பிடிச்சி இவர் தான் நீங்க மஹப்பத் வைக்கணும், இல்லைன்னா அவங்க எல்லாம் வேதனை செஞ்சிருவேன் நல்லா சொல்ல, நல்லா கவனிக்கணும். சும்மா யாரோ ஒரு ஆளை பிடிச்சி இவர் நீங்க மஹப்பத் வைங்க, உயிருக்குயிராக இவரை நேசியுங்கள் அப்படின்னு நல்லா சும்மா சொல்லிட்டு போகல. தன் உயிருக்கும் மேலாக, உங்களுடைய உயிருக்கும் மேலாக, உங்களுடைய குடும்பத்திற்கு மேலாக, உங்களுடைய சொத்து சுகங்களுக்கு மேலாக
இந்த நாயகத்தை நீங்கள் மஹப்பத் வைக்க வேண்டும், பிரியம் கொள்ள வேண்டும் என்பதற்கான பின்னணியில் இந்த உம்மத்து மீது சதா அக்கறை கொண்டவர்களான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு செகண்டும் இந்த உம்மத்து மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட கவனம். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை மறந்துருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை மறந்துட்டாங்க சொல்ல முடியும்? எந்த இடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை மறக்கல. அவர்களோடு வாழ்ந்தவர்களை மறக்கவில்லை. பின்னாடி வரக்கூடிய நபர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கல. ஜன்னத்துல் பக்கீல ஜியாரத் செய்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்னுடைய சகோதரர்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லுதா? நாங்கள் அவங்க சகோதரர்கள் தானே. சொல்லுதா சொன்னாங்க, இல்லை, நீங்கள் என்னுடைய அஸ்ஹாபுல் தோழர்கள், நான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், என் மீது மஹப்பத் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் என்னை கண்டொட்டு காத்திருக்க மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் கூட இருக்கிறவங்க மஹப்பத் இல்லை. இந்த உம்மத்தினுடைய கடைசி நபர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு ஆட்டு அறுத்து பலி கொடுத்தாங்க சொல்லலாம், குர்பானி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சொன்னாங்க, இது என் சார்பாகவும் என்னுடைய உம்மத்தின் சார்பாகவும் நான் என்ன செய்வேன், என் குர்பானி கொடுக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஒவ்வொரு வினாடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மூளையை இந்த உம்மத்தின் மீது உண்டான கவலை அறிந்து கொண்டே அந்த நேரம் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. வரலாற்றை எடுத்து பாருங்கள், பெருமானாருடைய கடைசி ரூஹ் பிரிகிற தருணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி சமூகம் என்ன, சமூகத்தை விரைந்தார். பெருமானார்கள் பிறப்பில் கொண்டே தான் இந்த உலகத்தை விட்டு பெருமானார் விடைபெற்றார். அவ்வளவு அக்கறை இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெயருக்கு அல்லாஹ் ரவுஃபுர் ரஹீம். அவ்வளவு அக்கறை இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலாதுல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ரசூலுல்லாஹ் மஹப்பத் அல்லாஹ்வுக்கு சொல்லல, இந்த உம்மத்து மீது ரசூலுல்லாஹ் அவ்வளவு மஹப்பத் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நிமிடமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்து மீது உண்டான கவலை. இந்த இடத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை என்ன செய்யறாங்க, மறக்கவே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க, லிகுல்லி நபிய்யின் தஅவத்துஹு முஸ்தஜாபா. உலகத்தில் இருந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை கொடுத்திருக்கிறார். فَتَعَجَّلَ كُلُّ نَبِيٍّ دَعْوَتَهُ. எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வரத்தை, அந்த துஆவை ஏதோ ஒரு இக்கட்டான சமயத்தில் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். وَإِنِّي اخْتَبَرْتُ دَعْوَتِي شَفَاعَةً لِأُمَّتِي. நான் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன் சொன்னார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துஆ கொடுத்தார். இந்த துஆவை சொல்லி நீங்க அந்த துஆ செஞ்சுட்டா அது துன்யாவிலே ஆகிரத்தினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் நான் தந்தறேன் அல்லாஹ் வாதா கொடுத்தான். எல்லா நபிக்கும் அப்படி ஒரு துஆ இருந்தது. ஒரே ஒரு துஆ. அது வச்சு எதை கேட்டாலும் நான் தந்துருவேன். அந்த துஆவை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரத்தில் அவர்கள் அல்லாஹ் தந்த கனியை சாப்பிட்ட பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 ஆண்டுகள் தொடர் அழுதுகிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு தந்த அந்த துஆவை பயன்படுத்தி தௌபா செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத்தினுடைய பணி தொடர்ந்து அந்த மக்களை இஸ்லாத்திற்கு அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு 80 பேரை தவிர வேற யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுபவிக்காத இஸ்லாம் வரலாற்றிலே வருகிறது. மக்கள் கண்ணை விட்டு எறிவார்கள், மலை போன்று கற்கள் குவிந்துவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, கற்களை எல்லாம் எடுத்து விட்டு அவசரப்படுத்துவாங்க.
இவ்வளவு சிரமப்படுத்தினாங்க. கஷ்டம் ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய துஆவை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினார்கள். ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், இந்த பூமியில நீ ஒருத்தனை விட்டு வைக்க கூடாது துஆ செஞ்சாங்க. பெருமானார் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார். அவர்களுடைய ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி ஒட்டுமொத்த பூமியை புனர்நிர்மாணம் செஞ்சார். சும்மா தேசமாசம் அழிக்கிறது இல்லை, ஒரு பெருங்கொண்ட சுனாமி. அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லா உயிரினங்களிலிருந்து ஒரு ஜோடியை உங்களுடைய கப்பலிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். எல்லாம் ஏறிச்சு, அனைத்து படைகளும் ஏறிக்கொண்டன. அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்கள் இருந்தும் ஒரு ஜோடியை மட்டும் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் டோட்டலா அடிச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு துஆ, ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த துஆ, அதை வச்சு துஆ செஞ்சாங்க. ஒட்டுமொத்த பூமியை எல்லாம் அழித்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்தை விட்டு மீனுடைய வயிற்றுக்குள் போய் மாட்டிக்கொண்டார்கள். தொடர்ந்து துஆ செய்தார்கள், இஸ்திக்பார் செய்தார்கள். கடைசியில் அந்த துஆவை பயன்படுத்தி மீனிலிருந்து வெளியே வந்தார். நீங்க ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றையும் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றிலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த துஆவை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அப்படி துஆவை பயன்படுத்துற இக்கட்டான சூழ்நிலை வரலையா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் இக்கட்டான சூழல் ஒரு நேரத்தில் கூட வரல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அஷத்துல் பராஇ அன்பியா, இந்த உலகத்துல மனிதர்கள் ரொம்ப சிரமப்பட்டவங்க நபிமார்கள். அந்த சையதுல் அன்பியா, நான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவனாக இருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்ற நபிமார்களை விட நான் அதிகம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், மற்ற நபிமார்களை விட நான் அதிகம் சிரமப்பட்டிருக்கிறேன். நான் சையதுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கு தலைவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையா சொல்றது வேற. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்க, அஷத்துல் பராஇ அன்பியா, ரொம்ப சிரமப்பட்டவங்க நபிமார்கள். அந்த சையதுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கு தலைவன் அப்படின்னா என் சமயம் எவ்வளவு வரலையா? உலகத்துல அந்த துஆவை பயன்படுத்துகிற நிலையே வரலையா? எத்தனை வரலாறுகளை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், உங்களுடைய பேர குழந்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று இப்பொழுதுதான் சொல்லிக் கொண்டு போனார்கள். என்னுடைய பேர குழந்தைகளுக்கு ஏற்படுகிற கடைசி நிலையை நினைத்து நான் அழுகிறேன் என்ற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கலாமே. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சதை மாத்திரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை கையேந்தி இருந்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றி இருப்பார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய துஆவை பயன்படுத்தினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோட உட்கார்ந்து இருக்கும்போது கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையே நீங்க ரொம்ப சிரமப்பட்ட கஷ்டமான தருணம் எது? ஏதாவது இருக்குதான் கேட்கிறாங்க. நம்மளா உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல் இருக்கு கேட்கிற மாதிரி, ரொம்ப சிரமப்பட்டு உச்சத்துக்கு வந்தவங்க கேட்டோம்னா அப்படி ஒரு வரலாறு கேட்டோம்னா நாம சொல்லுவோம். இந்த மாதிரி நான் இந்த வயசுல இருக்கும்போது இங்கே இந்த ஊர்ல இருக்கும்போது இப்படி சிரமப்பட்டேன், அப்படி சிரமப்பட்டேன், காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், யாருமே நம்மளை மதிக்கல, யாருமே உதவி செய்யல, ரொம்ப கேவலப்பட்ட நடுத்தருல நின்னேன்னு சொல்லி நம்முடைய வரலாறுகளை, நம்முடைய கடந்த கால சிரமங்களை பற்றி நாம பேசுறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய சிரமப்பட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சிரமத்திலேயே இது மாதிரி ஒரு சிரமம் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சதில்லைன்னு எதையாவது சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது இருக்குதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும்போது பெருமானாருடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடந்த கால நினைவுக்கு போயிட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா என்னுடைய வாழ்க்கையில் அந்த தாயிஃபினுடைய தலைவர்களுக்கு தாவத்தினுடைய பணிக்காக நான் போயிருக்கிற போது அந்த ஊர் மக்கள் என்னை நடத்திய அந்த விதம்,
அவர்கள் எனக்கு தந்த அந்த தொல்லைகளும் காயங்களும் அந்த ரணங்களும் என்னுடைய வாழ்க்கையில அது மாதிரி ஒரு சிரமத்தை நான் எப்பொழுதும் அனுபவித்ததில்லை என்கிறார்கள் சொல்லலாம் சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆயிஷாவுடைய கூட்டம் சின்ன சின்ன காரியமா செஞ்சாங்க. எவ்வளவு சிரமப்பட்டார்கள் சொல்லலாம். கெஞ்சினார்கள் மக்கள் தலைவர்களுக்கு, தாய்களுடைய தலைவர்கள், நான் கொண்டு வந்த இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கலைன்னாலும் பரவாயில்ல, தயவு செய்து நீங்கள் இதை பற்றி வெளியிலே பேச வேண்டாம், என்னை கேவலப்படுத்தி விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கேட்டும் கூட மக்களுக்கு காஃபிர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்களை என்ன செஞ்சாங்க, கடவுளை இருந்தாங்க. சும்மா நாம இதை கடந்து போயிட முடியாது. இந்த வரலாறு இது நிறைய லேயர் கொண்ட வரலாறு. இதில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் எடுத்து தனியாக பேசணும். ரொம்ப சிரமமான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான அடி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களுக்கு குழந்தை என்ன செஞ்சார், வாயத்தை சிறுவர்கள் இருந்தார். பெருமானாரை நபுதுல்லா வைத்தியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டே என்ன செஞ்சார். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மனநோயாளிகளுடைய மருத்துவமனைகள் தாய்தான் இருக்குதுன்னு வரலாறு. நீங்க மக்களுக்கு போறீங்கன்னா, தாய்க்கு போறீங்கன்னா, அங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான மிகப்பெரிய நம்ம இந்த சண்டையில கீழ்பார்க்க சொல்றோம், அந்த மாதிரி மனநோயாளிகளுக்கான மிகப்பெரிய பிரிவு தாய்க்கு ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு மருத்துவமனை என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அந்த தாய்களுடைய வரலாற்றை. அவர்கள் எரிந்த கண், அவர்கள் எரிந்த அந்த கண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதுவரைக்கும் ஓரளவு சமாளிச்சு ஓடிட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்லு ரசூலுல்லாஹ்வுடைய கரண்ட கால அடிச்ச வேகத்துல பெருமானாருடைய சதைக்கு விழுந்தது. காலுடைய சதை சுத்தம் சாதாரணமான ஒரு பெருந்தொண்ட ஊர் ஒரு மனிதரை தன்னந்தனியாக உலகத்தை விட்டு எரிச்சா எங்க எப்படி எந்த படுனா செய்ய முடியாது. ஒட்டுமொத்த ஊருமே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கரண்டை அடிச்ச வேகத்தில் பெருமானார் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு ஓட ரசூலுல்லாஹ்வை நடக்க முடியல. அல்லாஹ் மோசமுடையவர். தன்னுடைய ஹபீபுக்கு ஒரு சரணம் என்று சொன்ன அல்லாஹ் சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல், என் ஹபீபுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழுந்துச்சுன்னா கியாமத் நாள் வரைக்கும் ஒரு புற்பூண்டுகள் கூட இந்த பூமியில வளர்ச்சிட முடியாது. என் ஹபீபுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியை தொட்டு விட்டால் என் கோபத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள் என்கிற ரப்பினுடைய அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். அர்ஷில் இருந்து பறந்து வந்தாங்க பெருமானார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றை பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜிப்ரீல், நீங்க என்னையாவது ரொம்ப அவசரமா வந்திருக்கீங்களா? 600 ரெக்கை கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு. ரசூலுல்லாஹ்வே அவர்களுடைய ஒரு உண்மையான சுய ரூபத்தை ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய வாழ்க்கையில 2 முறை தான் பார்த்துக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமே தைரியத்திற்காகவே ஒரு சஹாபி, ரொம்ப ஆடலா இருப்பாங்க, ஆட்ட சாட்டமா இருப்பாங்க. அந்த சஹாபியுடைய தோற்றத்தில் தான் எப்பொழுதுமே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே வகை கொண்டு வருவார்கள், போவார்கள். தன்னுடைய அசல் ரூபத்தில் சுய ரூபத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை தான் வந்திருக்கிறாங்க சொல்லுவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னைக்காவது அவசரமா வந்திருக்கீங்களா? 4 முறை நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அர்ஷிலிருந்து 4 முறை என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த பூமிக்கு. நான் அப்படி ஒரு வேகத்தில் நான் இன்றைக்கும் பயணித்ததில்லை, பறந்ததில்லை. ஒன்று, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து தூக்கி எரியப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுகிறான், அவர்களை தாங்கி பிடிப்பதற்காக, அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை மாற்றுவதற்காக வேண்டிய அரசிலிருந்து நான் அவர்கள் நெருப்பில் போய் விடுவதற்குள்ளாக நான் பார்த்து வந்தேன். அதே போல ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்
கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார். அவங்களுடைய சகோதரர்கள் போலலாம் அந்த பாடங்களில் அவர்கள் எந்த விதமான காயம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று நான் உத்தரவிடப்பட்டேன். தூக்கி போட்டதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், உடனடியாக வந்து நான் செஞ்சேன். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் எனக்காக உங்களுடைய மகனாரை பறிகொடுங்கள் என்று சொன்னான். கத்தியை வச்சு இழுக்க ஆரம்பிச்சோன்னா அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டார். உடனடியாக அந்த கத்தியினுடைய சக்தியை நான் மாற்றி அமைத்தேன். அதுவும் நான் வேகமா வந்த தருணம். நான்காவது நாயகமே, உங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் பட்டுவிட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த பூமியில் இருப்பவர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவார்கள் என்கிற அல்லாஹ்வுடைய உத்தரவை பார்த்துக் கொண்டு அங்கிருந்து நான் ஓடோடி விட்டேன். இவரிடத்திலே அந்த வகையை கொண்டு வந்தேன். நாயகமே, உங்களுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எவ்வளவு ரஹ்மத்துடையவர்கள். கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. மலர்மார்கள் வந்து கேட்டாங்க, மலையினுடைய பொறுப்புதாரிகள் வந்து கேட்டாங்க, யார் சொல்ல உத்தரவு கொடுங்க. இந்த தாயத்துக்கு போயிருக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் சேனத்துக்கு போயிருந்தா தெரியும். அந்த மலைப்பாங்கான ஏரியாவுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். நாயகமே உத்தரவிட்டால் நசுக்கி விடுகிறேன். கல்வாரி மழைமாறி புரியக்கூடிய மாணவர்கள் வந்து பெருமானாருடைய அனுமதிக்கு காத்திருந்தார்கள். சொல்லுதான் பேசவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நாயகமே நான் இப்படி சொல்லிட்டான், உங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது ஒரு ரஹ்மத்தும் ரஃபத்தும் கொண்ட அந்த நபி தன்னுடைய ரத்தத்தை எடுத்து தங்கள் மேலேயே திரும்ப திரும்ப தடவி கொண்டார்கள். கீழே விழுந்துடக்கூடாது. சாய்ந்து ஓடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திராட்சை பழத்திற்குள்ளே வந்து ஒரு வழியாக இருந்து தப்பித்து வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக ஒரு கல்லில் சாய்ந்து விட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம ஃபிர் اللهم اغفر يا رب الله فيسمعك من يسمع فإنهم قوم لا يعلمون. அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். فإنهم قوم لا يعلمون. எல்லாம் தெரியாம பண்ணிட்டாங்க. اللهم اغفر لهم من يسمع வாசிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய பணியை பாருங்க. யா அல்லாஹ், அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இந்த இஸ்லாத்தை எப்படி சொல்லணும்ங்கிறத நான் தான் என்ன செஞ்சுட்டேன், குறைபாடு செய்து விட்டேன். எனக்கு எப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியல. ரஹ்மானே, என்னை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், நீ என் மீது கோபப்படாவிட்டால், என்னுடைய இந்த குறைபாடை பலகீனத்தை நீ பொருட்படுத்தாவிட்டால் எனக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் அந்த தருணத்திலே தன் உம்மத்தை விட்டுக் கொடுக்காமல் பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கோபப்பட்ட ரசூலுல்லாஹ், கோபப்பட்ட ரசூலுல்லாஹ் அந்த துஆவை பெருமானார் அந்த நேரத்தில் கேள்வி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணி பயன்படுத்த ரசூலுல்லாஹ் உபயோகிக்கிறார். தெரியாம பண்ணிட்டாங்க. நான் தான் சரியா எதுவும் சொல்றது தெரியல. தன் பக்கம் பலகீனத்தை இணைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்றாங்க. ஆயிஷா, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிரமமான கட்டத்தை நான் என்றைக்கும் அடைந்ததில்லை என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த துஆவை பயன்படுத்தி இருக்க முடியுமா? முடியாது. 1,24,000 நபிமார்களும் அவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா நபிமார்களும் அந்த துஆவை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலேயே பயன்படுத்திக் கொண்டார்கள். என்னுடைய அந்த துஆவை நான் ஒரு சேவிங்ஸாக நான் பாதுகாத்துக் கொண்டேன், சேர்த்து வைத்துக் கொண்டேன், சேமித்துக் கொண்டேன். எதற்கு தெரியுமா? நாளை ஆகிரத்திலே என் சமூகம் நரகத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிற போது அந்த துஆவை பயன்படுத்தி என் சமூகத்தை நான் நரகத்திற்கு செல்ல விடாமல் பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான நபி
உயிருக்கு மேலானவர்கள் உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் சொல்லுவது எவ்வளவு ஆத்மார்த்தமான செய்திகள் உள்ளே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சும்மா அல்லாஹ் சும்மா கையிட்டு இந்த நபியுடைய உயிருக்கு மேலானவர்கள் சும்மா சொல்லல, உன்னுடைய உயிர் போகாமல் பாதுகாத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம தொப்பி போட்டு நல்ல ஜிப்பா போட்டு நாம நல்ல ஆடை கொண்டு அல்லாஹ்வுடைய இறையிடத்தில் இப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ் சொல்ல பத்தி பேசுறோம்னு சொன்னா இதனுடைய பின்னணி பெருமானாருடைய லட்சக்கணக்கில் சாதாரணமான இவங்க நன்றி செய்யாதான். இவங்க ஈமான் கொள்ளலைனாலும் அவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்களே என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த துஆ நாமெல்லாம் உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பல கோடிகள் 200-300 கோடிக்கு மேல இருக்கிறார். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு வேகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் உலக மக்கள் அதிகமான அளவில் பின்பற்றப்படக்கூடிய முதல் மதம் என்ற இடத்திற்கு இன்ஷா அல்லாஹ் வந்துள்ளது. சொல்லுது அமெரிக்காவுடைய சிறை கைகள் சிறைகளுக்குள்ளாக முஸ்லீமாகிட்டு இருக்கிறாங்க எனக்குள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு தருணங்கள் அப்படி ஏற்பட்டது. 3 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஅபே அபீ தாலிபிலே பொருளாதாரத்தை ஈடுபட்டார்கள். ரசூலுல்லாஹ்விடம் அவருடைய குடும்பத்தோடு யாரும் எவ்விதமான தொடர்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று 3 ஆண்டு காலம் போதை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஅபே அபீ தாலிபிலே
ரொம்ப சிரமப்பட்டாங்க. வரலாறு சொல்லுகிறது, அந்த பகுதியில் இருந்த மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டுத்தான் பெருமானாருடைய குடும்பம் அந்த 3 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வை கொண்டது. நாயகமே, நீங்கள் கண்ணசைத்தால் உலகினுடைய மதியை உங்களுக்கு தங்கமாகி தருகிறேன் என்று கேட்ட ரப்புல் ஆலமீனிடத்தில் இந்த ஒரு துஆவை பெருமானார் பயன்படுத்துவதற்கு இத்தனை வினாடிகளாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார். என் உம்மத்துக்காக நான் சேகரிச்சு பெருமையோடு சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி இஹ்தபர்து அலைஹி ஷஃபாஅத்தி உம்மத்தி. இந்த துனியாவில் அற்ப காரியங்களுக்காக அந்த துஆவை பயன்படுத்தி விடாமல் நிரந்தரமான அந்த வாழ்வில் என்னுடைய சமூகம் வெற்றி அடைய வேண்டும், மோட்சம் பெற வேண்டும், சுபிட்சம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த இடத்திலேயும் அந்த துஆவை பயன்படுத்தினார். பெருமானார் மீது அளவு கடந்த நேசம் இந்த உம்மத்திற்கு இருக்க வேண்டும் என்கிற அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு பின்னால் இந்த உம்மத்தின் மீது பெருமானாருடைய பெரிய மஹப்பத் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரொம்ப கவலையா உட்கார்ந்து கண்ணீர் விழுந்து கொண்டிருந்தார். சஹாபாக்கள் ஆயத்தை ஓதி காட்டினார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ரப்பி இன்னஹுன்ன அضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. யா அல்லாஹ், இந்த மக்கள் என்னுடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களை செஞ்சாங்க, வழிகெடுத்துட்டாங்க. அவன் தபியனி ஃபைன்னஹு மின்னி, யார் என்னை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அதாவது அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கணும். அவன் அஸானி ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், யார் எனக்கு மாறு செய்தார்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நான் பொறுப்புல போட்டுருவேன். ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்கக்கூடியவன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு செய்த துஆவை பெருமானார் ஓதி காட்டினார். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார். இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ எந்த கலிமாவை இவர்களுக்கு எத்தி வைக்க சொன்னாயோ அதைத்தான் நான் எத்தி வச்சேன். இவர்களாக என்னை தவறாக புரிந்து கொண்டு வரம்பை மீறி என்னை பொழுது என்னை இவர்கள் கடவுளாக்கி விட்டார்கள். எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. யார் நான் சொன்னதை கேட்டு ஈமான் கொண்டார்களோ அவங்கள நீ மன்னிச்சிருக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அழைத்திலும் ஃபைன்னம் இபாதுக், நீ அவர்களுடைய வேதனை செய்தால் ஃபைன்னம் இபாதுக், அந்த உரிமையும் உனக்கு இருக்குதுன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார். அனைத்தும் அறிந்த ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே சொன்னார், என் அலி வந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய என்ன செய்தி கேட்கலாம். ஜிப்ரீல் வந்தார். நாயகி, தங்கள் அழுகைக்கான காரணத்தை அல்லாஹ் விசாரித்து வர சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என் உம்மத்தினுடைய விஷயத்தை தவிர்த்து நாங்கள் எதுக்காக அழுக போறீங்களா? என் உம்மத்தை தவிர்த்து வேற என்ன விஷயங்களுக்காக நான் எழுதிவிட போவது? எல்லாம் என் உம்மத்தை நினைச்சுதான் என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்னவாகும் என்று நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் சென்றார்கள் ஜிப்ரீல். யா அல்லாஹ், பெருமானாருடைய இந்த கவலை தான் அதனுடைய அழுகைக்கான காரணம் என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், அவர்களுடைய உம்மத்திலே ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அவர்களுடைய வஃபாத்திற்கு 1 வருடத்திற்கு முன்னால் வரை தௌபாவுடைய வாசலை நான் திறந்து வைத்தேன். 1 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் தௌபா செய்துவிட்டால் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிருவேன். ரசூலுல்லாஹ்வுக்கு பஷாரத்தை சொல்லுங்க, சுப செய்தி சொல்லுங்க, சந்தோஷமான இந்த செய்தியை சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ஜிப்ரீல் வந்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்னாங்க, இல்ல நான் பொருந்திக்க மாட்டேன், நான் இஷ்டப்பட்டுக்க மாட்டேன், எனக்கு இந்த டீல் பிடிக்கல. பெருமானார் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். ஜிப்ரீல் வீட்டுக்கு போனாங்க. இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்தி இல்லை. சரி, 1 மாதத்திற்கு முன்னால் வரை ஒவ்வொரு முஸ்லிமுடைய தௌபாவின் வாசலை நான் திறந்து வைக்கிறேன். மௌத்தா போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால யாரா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருந்தாங்க விழாத்து கேட்டுட்டான்னு சொன்னா அவன் நான் முழுசா மன்னிச்சிருக்கேன்னு சொன்னேன். இல்ல, நான் பொருத்திக் கொள்ள மாட்டேன். 1 வாரத்திற்கு முன்னால் பெருமானார் பொருத்திக் கொள்ள முடியாது.
ஒரு நாளைக்கு முன்னால், ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் பெருமானார் வேண்டிக் கொள்ள முடியாது. கடைசியாக நாயகத்தினுடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கடைசியிலே சொன்னான், நாயகமே, உங்களுடைய உம்மத்தின் ஒவ்வொரு நபர்களுடைய உயிரும் அவர்களுடைய தொண்டை குழியில் ஊசலாடுகிற வரை அவர்களுக்கான தௌபாவின் வாசலை நான் திறந்து வைத்து விடுகிறேன் என்று சொன்ன போதுதான் நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை போல நீ அதாவது செஞ்சா செஞ்சுக்கோ, அந்த உரிமை உனக்கு இருக்குது. நீ மன்னிக்கிறதுனா மன்னிச்சுக்கோ, அந்த உரிமை உனக்கு இருக்குது. அல்லாஹ்ட்ட விட்டுறாங்க. இந்த உம்மத்தை விட்டு கொடுத்து விடாமல் கடைசி வரை ரப்பினுடைய முந்தானையை பிடித்து உம்மத்திற்கான போராடிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விட்டு கொடுக்கிறே ரசூலுல்லாஹ், விட்டு கொடுக்கிறே உம்மத்தை. யாரா நீ பாத்துக்கோ, நீ என்ன பண்றீங்க பண்ணிக்கோன்னு இப்ராஹிம் குறை சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தந்தது இல்லாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தது இல்லாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ரഊஃபுன் ரஹீம் என்ற தன்னுடைய பெயரை சூட்டி அல்லாஹ் அடங்காததற்கு பின்னால் இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் விட்டு இல்ல, ஒத்துக்க மாட்டேன். காலிலிருந்து எடுக்கப்படுகிற ரூஹ் தொண்டைக்குழிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த கண்ணமூடி பார்க்க இதைவிட்டு விடும். அதுவரைக்கும் ஒரு மூமினை அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு உள்ளார்ந்து கேட்டுவிட்டால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை வர்ணித்து வச்சார். வஸௌஃப யுதீக ரப்புக ஃபதல்வா, நாயகமே, அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு தருகிற இந்த சுபச்செய்தி நிச்சயமா நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று சொல்லித்தான் இந்த சுபச்செய்தியை அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்னார். சரி, ஒரு மும்மினுக்கு தௌபா செஞ்சா என்ன செய்யணும்? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்லையா? அரஃபாவுடைய தினத்தன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் யார் யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களும் முழுமையாக மன்னிக்கப்படும் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார். ஷைத்தான் இந்த உலகத்துல 4 நேரங்களில் என்ன செஞ்சிருக்கிறான்? தலையில மண்ணாடி போட்டிருக்கிறான். ஹதீஸ்ல வருது. அதில் மிக முக்கியமான ஒரு தருணம், இன்னைக்கு வந்து அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய அந்த நாளை ஹாஜிகளுக்கு ஒரு வணக்க வழிபாடுக்குரிய நாளாக ஆக்கினானோ, அன்னைக்கு ஷைத்தான் தலையில என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னான், அரஃபாவுல சஹாபாக்கள் எல்லாம் துஆ செய்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதோ ஷைத்தான் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று தன் தலையிலே மண்ணை எண்ணி போட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கடைசி வரைக்கும் எப்பயாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கிற அந்த முயற்சி, ஒரு கட்சியில போய் அல்லாஹ் இந்த பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா அன்று பிறந்த பாலகனை போல, அன்று பிறந்த குழந்தையை போல அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அவன் பரிசுத்தப்படுத்தினான். ஷைத்தான் தலையில மண்ணை போட்டு என்னுடைய 20, 30, 40 ஆண்டு காலங்கள் என்னுடைய சிரமங்கள் எல்லாம் வீணாகிவிட்டதை நாம் என்ன செய்கிறான்? ஹதீஸ்ல வருது, அரஃபாவுடைய மைதானத்துல நின்று ஒருத்தன் அல்லாஹ் என்னெல்லாம் மன்னிப்பானான்னு ஒருத்தன் சந்தேகப்பட்டால் அதை விட பெரும்பாலும் எதுவும் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவில் நின்று ஒரு முஸ்லிமுக்கு அந்த சந்தேகமே வந்துடக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கை தூக்கிட்டு அரஃபாவில் இருந்து கை தூக்கிட்டா எந்த சந்தேகமும் நமக்கு அல்லாஹ் மேல வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்தால் அல்லாஹ் என்ன மன்னிப்பான், சந்தேகம் வந்தா அவனை விட பெரும்பாவி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்பட்ட ஒரு மஃபிரத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு இடம் அரஃபாவுடைய இடம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிற அந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், பெருமானார் ஹஜ் செய்யக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் பெருமானாரை கவனிக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய முகத்தில் ஒரு கவலை இருந்துகிட்டே அரஃபாவில் அந்த கவலை பெருமானார் இடத்தில் இருந்தது. மினாவிலேயும் அந்த கவலை பெருமானார் இடத்தில் இருந்தது. ஒரு சந்தோஷம் ரசூலுல்லாஹ் இல்லை. முஸ்தலிஃபாவிலே போய் தங்கியதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் இருந்து வெளியே வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கவலையான மாதிரி தெரிஞ்சது, இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிந்தனை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபாவுல ஒரு முஃமின் ரப்பிடத்தில் கையேந்திட்டான்னு சொன்னாங்க. எல்லா பாவங்களையும் ஒரு முஃமினுக்கு மன்னித்து தருகிறார்கள். ஆனா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கிற பாவத்தை அவன் மன்னிக்காதவருக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அடியானுக்கு அவனுக்கு செய்கிற பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான்.
ஒரு அடியான் இந்த அடியானுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அது அந்த அடியான் மன்னிக்காத வரை, அநீதம் இழைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என் உம்மத்துல அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருவர் ஆகிரத்திலே போய் நின்று கொண்டு உலகத்தில் இவன் எனக்கு செய்த அநீதிக்கு, உலகத்தில் இவன் என்னை சங்கடப்படுத்தியதை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான். அநீதம் இழைத்தவன் என் உம்மத்திலிருந்து ஒருவன் நரகத்திற்கு போய் விடுவானே என்ற கவலையில் நான் இருந்தேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் அவனோ நரகத்துக்கு போய் அவனை பாதுகாக்கலாம், அவனையும் எப்படியாவது மன்னிச்சான். சுல்தானுடைய சிந்தனை பாருங்க, சாதாரண அவனையும் எப்படியாவது மன்னிச்சது. அல்லாஹ் அரபாவில் வச்சு துஆ கேட்டேன், அல்லாஹ் கபூல் செய்யல. மினாவில் வைத்து கேட்டேன், அல்லாஹ் கபூல் செய்யல. இறுதியில் அனைத்தும் இருந்த ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா முஸ்தலிஃபாவுல அவனே எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். நான் இனிமே உங்களுடைய கவலை தீர வேண்டுமானால் நான் இப்படி செய்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு சுப செய்தியை சொன்னான். அதை கேட்டதற்கு பிறகுதான் என்னுடைய உம்மத்தின் மீது நான் அந்த கவலை எனக்கு கொஞ்சம் குறைந்திருப்பது என்றார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில் அநீதம் இழைத்தவனுக்கு இழைக்கப்பட்ட முஸ்லிம் ரப்புக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவார். அநீதம் இழைத்தவன் அவனை அநீதம் இழைக்கப்பட்டவன் சொல்லிடுவான், இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன், என் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் மன்னிக்க மாட்டேன், அவன் மீது நரகவாசி மாறிவிடும். என்ன செய்வானா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்க, என்ன செய்வேன், சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை காட்டுவேன். அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த மாளிகையை காண்பித்து நான் சொல்லுவேன், உன் சகோதரனை மன்னிப்பதற்கு பரிசாக அந்த மாளிகையை நான் உனக்கு தருகிறேன், புரிந்து கொள்கிறாயா என்று கேட்பேன். யாருக்குதான் சொர்க்கத்தினுடைய மாளிகை வேண்டாம்? அந்த அடியான் எனக்கு அதை தந்துவிடு ரஹ்மானே, நான் என் சகோதரனை மன்னித்து விடுவேன் என்று அவன் சொல்லி விடுவான். ரெண்டு பேரையும் மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். அல்லாஹ் ஒரு வழியை சொன்னான். அந்த வழியை கேட்டதற்கு பிறகு என்னுடைய மனமெல்லாம் சாந்தமடைந்து விட்டது என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தினுடைய ஒரு தனி நபர் நரகத்திற்கு செல்வதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹரீஸுன் அலைக்கும், இந்த முஃமின்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களை பெருமானார் தாங்கிக் கொள்ள முடியாது இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த சிந்தனை சதா இந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய மூளை இந்த உம்மத் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வாணிக்கு சொல்ற மாதிரி இருந்தா, பொண்ணு பார்த்ததுக்கு பிறகு புது மாப்பிள்ளை என்ன வேலை செஞ்சாலும் மைண்ட்ல பொண்ணை பத்தி ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் முதல்ல பொண்ணு பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் தன் கணவனின் மீது, தன்னுடைய மனைவியின் மீது எந்த வேலை செஞ்சாலும் ஒரு தனி கவனம் இருந்துகிட்டே இருக்கும். பார்க்கணும், போகணும், புருஷனை பார்க்கணும், இருக்குமா? அதை விட அதிகமான சிந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எனக்காக துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை நீ மன்னிப்பாயா, மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر வ மா அலனத் வ மா அஸ்ரத். யா அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளிரங்கமாக உள்ரங்கமாக செய்த எல்லா பாவங்களையும் ஆயிஷாவுக்கு மன்னிச்சுட்டாங்க. நான் துஆ செஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலையை மடியில வச்சு குனிஞ்சு சிரிச்சு சிரிச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சொல்லிக்கு தாபத்தி ஆயிஷா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா நான் செஞ்ச இந்த துஆ உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தருதா? ஆமா யா ரசூலுல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போட்டு கேட்டிருக்கீங்க, என்னுடைய மஃபிரத்தை ஏற்படுத்தி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, இவ்வளவு பெரிய ஒரு துஆ, நான் பாக்கியமானவள் தானே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா என் உம்மத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைக்கு பிறகு அவர்களுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்துக்கு ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன். ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு மஹப்பத்துடையவர்களாக இருந்தார்கள். என்ன ஒரு அக்கறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தின் தன்னுடைய தொண்டர்களின் மீது அதீத அக்கறை கொண்ட ஒரு சமுதாய தலைவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் காட்டிய முடியாது. தன்னுடைய உச்சகட்ட இன்பத்திலே இந்த உம்மத்தை பெருமானார் மறக்கவில்லை, தன்னுடைய உச்சகட்ட துன்பத்திலே பெருமானார் இந்த உம்மத்தை மறந்ததில்லை. மனிதனுடைய இயல்பு தெரியுமா?
ரொம்ப சந்தோஷமாயிட்டான்னு சொன்னா தான் உபகாரம் செய்தவர்களை அந்த சந்தோஷத்திற்கு தான் வருவதற்கு காரணமாக இருந்தவங்கள குறைந்தபட்சம் கொஞ்ச நேரமாவது கலந்துருவோம். இது வருதுமே ஏதாவது அல்லது இக்கட்டமான ஒரு துன்பத்துல போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தன்னுடைய சிரமத்தை நீக்கிறது அவனுடைய சிந்தனை இருக்குமே உடைய அடுத்த உலகத்தை சிந்தனை அவனுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது வரைக்கும் இருக்கு. ஆனால் சுற்றுச்சூழல் நல்லவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர் உச்சகட்ட இன்பத்திலே இந்த உம்மத்திலே உச்சகட்ட துன்பத்திலே இந்த உம்மத்தின் மீது பெருமானாருக்கு ஒரு தனி கவனம் கூறாங்க. உலகத்திலே எதுவும் உச்சகட்ட உலகத்தில் நாம் பெரிய இன்பமா நினைக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. கணவன் மனைவி உடல் ரீதியாக சேர்க்கிற அந்த 47 இன்பம் அதுதான் இருக்கிறதுலேயே உச்சகட்ட இன்பம். அதுக்கு சிற்றின்பம்னு தனியில ஒரு பேர் இருந்தாங்க. சிற்றின்பம் என்று சொல்றாங்க. அந்த இன்பத்திற்கு நிகரான உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்றாங்க. அது வல்ல இன்பம். இன்பம்னு சொன்னா சனிக்க கூடாது. இன்பம்னு சொன்னா சனிக்க கூடாது. அதுதான் பேர். துன்யாவினுடைய எந்த காரியங்களும் சனமுள்ள சலிச்சுடும். யதார்த்தம் துன்யா துன்யா கலீல். துன்யாவுடைய சுகபோகங்கள் ரொம்ப கம்மிதான். எவ்வளவு பெரிய பேருந்தோன்னு நினைச்சோம் அனுபவிச்சாலும் 2 நாள் 3 நாள் எவ்வளவு அழகான மனைவியாக இருந்தார். 1 மாசம் 2 மாசம் அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு கவனமும் ஒரு சிந்தனையும் அந்த ஒரு ஆர்வமும் இருக்கிறது இல்லை. 2 மாசம் கழிச்சு என் மனைவி மீது உயிரே வைத்திருக்கிறேன் காதலிக்கிறேன் என்கிறார். ஒரு குழந்தை பிறந்துச்சு சொன்னா அந்த காதல் அப்படி குழந்தை நான் விழிப்பு இல்லாமல் தாயை நேசிக்கிறேன். அடுத்த 2வது நாள் 3வது நாள்ல கடையில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். உலகத்தில் மனிதன் பேரின்பம் என்று எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அவை அனைத்தும் சிற்றின்பங்கள் ஒன்றும் ஆகாது. இந்தியாவில் நீங்க எது வேணும்னாலும் எடுத்துப்பாங்க. ஒரு நோன்பாடு நோன்பு வச்சிருக்கும் போது அவருக்கு கேளுங்களேன் சாருக்கு என்னென்ன வேணும். ஒரு 3 ஜூஸ் சொல்லுவாரு. 4 வடை இல்லை 6 வடையா வச்சிருக்கேன். வேற என்ன வேணும்? புட்டிங் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், அந்த பண்டை வைங்க இந்த பண்டை வைங்க எல்லாம். ஒரு கிளாஸ் தண்ணி தொண்டைக்கு கீழே இறக்கணும்னு எல்லாத்தையும் ஒதுக்கிடும். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஜூஸ் தொண்டை கீழே போயிருச்சு எல்லாத்தையும் ஒதுக்கிடும். துன்யாவும் அப்படிதான். எதையெல்லாம் நாம் பேரின்பம் என்று நினைக்கிறோமோ அவை அனைத்தும் சில மணி நேரங்களில் சில நாட்களில் அந்த மனிதனுக்கு அது சலித்து விடுகிறது. இதுதான் இந்த உலகத்தில் பேரின்பம் அப்படின்னு சொன்னா 50, 60, 70 ஆண்டு காலம் எந்த ரப்பை நாம் பார்க்காமல் சஜ்ஜா செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக வேண்டி நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோமோ, யாருக்காக வேண்டி ஆயிரங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ, யாரை பயந்து தனிமையிலேயும் நாம் பாவ செய்யாமல் தவிர்த்து வாழ்கிறோமோ அந்த அல்லாஹ்வை பார்ப்பதுதான் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களிலேயே பேர். அல்லாஹ் பார்க்கிறது சாதாரணமான செய்தி அல்ல. இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியா. யாரெல்லாம் நல்லவர்கள் செய்து ரப்பிடத்திலே பரிசுத்தமாக போகிறார்களோ இல்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா அவர்களுக்கு ஹுஸ்னாவும் இருக்கிறது வஸியாதா கூடுதலாக இன்னொரு பரிசு இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. ஹுஸ்னானா என்ன? சொர்க்கம் கிடைக்கும். வஸியாதா கூடுதல் பரிசு என்பது ரப்பினுடைய அந்த பரக்கத்தான ஒரு பார்வை நிகாபுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பேர். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சதரவுன ரப்பக்கும், நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்றார். சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்றீங்க? அல்லாஹ் ஆமா பௌர்ணமி இரவன்று வானத்தில் எந்த நேர கூட்டங்களும் இல்லாமல் இருக்கிற போது அந்த நிலவை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுமா என்று கேட்டார்கள். இல்லை நாயகமே. அந்த நிலவை பார்ப்பதில் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படுமா என்றார்கள். இல்லை நாயகமே. அது ஓய்வுங்கிறது ரப்பிலே ஆசிரத்தில் பார்ப்பீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வை பார்க்கிற அவருடைய விகாவிற்காக வேண்டி இறைநேசர்கள் நம்மை உலகத்துல சொர்க்கத்திற்காக முயற்சியில் அவங்க சொர்க்கத்தை தாண்டிய இன்பம் அல்லாஹ்வுடைய விகாவுடைய சந்திப்பு. ஹதீஸில் வருகிறது, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு
சொர்க்கவாசிகள் எல்லாம் சுரத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் அழைப்பான். இரண்டு நபர்களும் அவர்களுடைய கரையை ஓரத்திற்கு வருவார்கள். அல்லாஹ் மரணத்தை அழைப்பான். மரணம் நாட்டினுடைய உருவத்தில் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அந்த மரணத்தை எல்லோருடைய கண்ணுக்கு முன்னாலே மறுப்பான். இனிமேல் எந்த காலத்திலையும் நீங்கள் மரணமடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், நல்லா இருக்கிறீங்களா, சலாபத்தா இருக்கிறீங்களா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டா, எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. வேற என்ன, நரகத்தை எங்களை பாதுகாத்தாய், சொர்க்கத்திலே எங்களை உடையவரச் செய்தாய், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை இருக்கச் செய்தாய், நபிமார்களோடு எங்களை அமரச் செய்தாய், இதை விட வேற என்ன வேண்டும் என்று எல்லாம் எடுத்து சொர்க்கவாசிகள் சொல்லும்போது, இல்ல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்து வாங்கி சொல்லுவோம். சில கிதாபுகளில் பார்க்க முடிகிறது, எங்களுடைய ஆலிம்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. இன்னொரு பரிசு வாங்கி இருக்குது, கிஃப்ட் வாங்கி இருக்குது, உங்களுடைய சமூகத்தினுடைய ஆலிம்களிடத்தில் போய் சொல்லுங்கள் கொடுக்கிறார்கள். அங்கேயும் ஆலிம்கள் தேவைப்படுவார்கள் என்கிறார்கள். மார்க்க ஆலிம்கள் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை விட உயர்ந்ததற்காக அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பு, அல்லாஹ்வை பார்க்க அந்த தருணம், அல்லாஹ் தனக்கு சொர்க்கவாசிகளுக்கு இடையில் இருக்கிற 70,000 திரைகளை அல்லாஹ் அகற்றுவான். சொர்க்கவாசிகள் சில ஹதீஸ்களில் இப்படி வருது, 40 ஆண்டுகள் அல்லாஹ்வை பார்த்த மாத்திரத்தில் நின்று விடுவார்கள் சொர்க்கவாசிகள். அந்த பேரழமிக்க ரப்புல் ஆலமீன் அதை பார்க்க அந்த விகா, அந்த ருயத் 40 வருஷம் சிதைகளை போட்டு நின்று விடுவார்கள் சொர்க்கவாசிகள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 வசனங்களை அடுத்தடுத்து பேசுகிறார். வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுபரா, நரகத்திற்கு பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நல்லவர்கள் செய்த தக்வாதாரிகள் சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். நரகத்துக்கு போனா போக மாட்டாங்க, நரகத்துக்கு போனா ஓடி போயிடுவாங்க, போக மாட்டாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. அதனால அவங்க இழுத்துக்கிட்டு தான் போயா வேண்டியது. அந்த வசனம் நமக்கு விளங்குகிறது. சொர்க்கவாசிகள் தக்வாதாரிகள் ஏன் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்ல வேண்டும்? வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுபஹான், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து இறைச்சந்தேயவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். எதுக்கு இழுத்து போவாங்க? வஸீகல் அங்கே விளக்கம் தருகிறார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. சொர்க்கத்திற்கு தன்னுடைய மனைவிமார்களின் ஊழியர்களை எல்லாம் பார்த்து பல ஆண்டுகள் அங்கேயே அந்த அழகை ரசித்துக் கொண்டு நின்று விடுவார்கள் ஆண்கள். ஹதீஸில் வருது, அல்லாஹ் தஆலா தன் திரைகளை எல்லாம் விலக்கி தன்னை சொர்க்கவாசிகளுக்கு காட்டியதற்கு பிறகு அல்லாஹ்வை பார்த்து அப்படியே சொர்க்கவாசிகள் நின்று விடுவார்கள். சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு கசந்து போய்விடும். அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னா போக மாட்டாங்க. அல்லாஹ் பார்த்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னா இல்ல, சொர்க்கம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இங்கேயும் நிற்கிறோம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வஸீகல் லதீன தக்வா ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுபஹான், அந்த இறைச்சவர்கள் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். போங்க, அடுத்த வரைக்கும் போங்க போங்கன்னு சொல்லி மலக்குமார்கள் இழுத்துக்கொண்டு சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு வருவார்கள். நீதிக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கிற இன்பங்களிலே தான் பேரின்பம். அல்லாஹ்வை பார்க்கிற அந்த தருணம் சொர்க்கவாசிகள் அதற்காகத்தான் அமல் செய்கிறார். அந்த ரப்பை பார்ப்பதற்காக, அவனுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்காக வேண்டித்தான் இத்தனை தொழுகைகளும், இத்தனை நோன்புகளும், இத்தனை தஹஜ்ஜுதுகளும், இத்தனை சஜதாக்களும், இத்தனை தான தர்மங்கள் அனைத்தும் ரப்பினுடைய அந்த ஒருவருடைய திகாவிற்காக. அந்த பேரின்பம் பெருமானாருக்கு கிடைக்கிற போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை பார்க்கிற மேராஜுடைய இரவில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய தர்பாருக்கு பெருமானாரை அழைத்து வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ஆஷிக்கு முன்னால், அவருடைய தர்பாருக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. என்னுடைய ஹபீபும் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் என்று சொன்னால், ஒரு அம்பு ஒரு பில்லினுடைய அந்த தூரத்தின் அளவிற்கு பெருமானார் நெருங்கி வந்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாக்கியம் பெருமானாருக்கு கிடைத்தது. உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படாத ஒரு சார் 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் பெருமானாரை அழைத்துக் கொண்டு போய் வெளியே போகிறார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தர்பாருக்குள்ள வர்றாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லுகிறான்,
அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நாயகமே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாவதாக என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே, உன்னுடைய சலாம் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய உம்மத்தின் எல்லா நல்லடியார்களுக்கும் உன்னுடைய சலாம் வேண்டும் என்று ரப்பை சந்திக்கிற அந்த பேருந்தின் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நினைத்து பார்த்தாங்க. தனியாக ஓதுறவங்க அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து மீது வைத்திருந்த அந்த கவனம், அந்த அக்கறை 50 தொழுகைகள் இல்லை, உம்மத்து தாங்காத பலவீனமானவர்கள், குறைச்சுத்தா 5 நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். உச்சக்கட்ட இன்பத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை செய்ய பார்க்கிறார். ஏன் உச்சக்கட்ட துன்பத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்க்கிறார். உலகத்தில் உச்சக்கட்ட துன்பம் எதிர்க்கும், உலகத்தில் பேரின்பம் அல்லாஹ்வை சந்திப்பது மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் இருக்கிறதுலேயே சரிக்கான. எத்தனை தடவை அல்லாஹ்வை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா பார்க்கறாங்க. நம்முடைய திருமணமான முதல் நாள் மனைவியை பார்க்கக்கூடிய அன்பு அடுத்தடுத்த நாட்கள் இருக்கலாம், கொஞ்சம் அதனுடைய இயல்பு அதுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதல் நாள் பார்ப்பதை போன்றே எல்லா சந்தவாசிகள் எல்லா காலங்களிலும் பார்ப்பார். அது பேரின்பம். அதே போல உச்சக்கட்ட துன்பம் எதை சொல்ல முடியும்? யாரையாவது என்ன வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த சிரமப்பட்டேன் அப்படி ஒரு நோயே வந்துச்சு, கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுறது, சிரமப்படுறது சகராத்தினுடைய நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லலாம். சகராத்துங்கிறது சாதாரணமானது இல்லை. ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ செய்ய சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைனா சகராத்துல் மௌத், அல்லாஹ் சகராத்துடைய வேதனையை லேசாக்கித்தான் ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க. இந்த மூத்து சகராத் துன்யாவுல மரணமாகக்கூடிய சமயத்தில் நாம் சக்கராத்துக்கு வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அது ஒரு சிரமமான நேரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக நடந்து போகும்போது ஒரு கபர், ஒரு மண்ணறை இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த கபரில் இருக்கக்கூடிய நபரிடத்திலே பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சொன்னான், என் பேரை சொல்லி நீங்க அவர் கூப்பிட்டு வருவார். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு, பெயரை கொண்டு நீ எழுந்திருப்பாயாக என்று அவர் உத்தரவிட்டார். அந்த கபருக்குள்ளே எழுந்த மனிதன் உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஒரு பேர் சொன்னான். நீ யாரு? நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவர். இந்த துன்யாவில் நீ என்னவா வாழ்ந்த? நான் இந்த சமூகத்திற்கு ஒரு அரசனாக நான் இருந்தேன். என்னுடைய அந்த நேரத்தில் இந்த நபி உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார் என்று எல்லா வரலாறையும் சொல்றார். நீ எப்போ மௌத்தா பண்ண? நான் மௌத்தா போய் ஒரு 100 வருஷம் இருக்குன்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஒரு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே கேட்டார், நபி அவர்களே, என்னை ஏற்றிட்டு விழுப்புகிறீர்கள், என்னை ஏன் திரும்ப நீங்க கபரிலிருந்து எழுப்புறீங்க? என்னுடைய சகாதத்தில் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த வலியின் கசப்பு இன்னவரை என்னை உடலில் இருந்து நீங்காத போது மறுபடியும் ஒரு மரணமா எனக்கு என்று அவர் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று செய்திருக்கிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மையத்தின் மீது சூடான தண்ணீரை ஊற்றிடாதீங்க, குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி விடாதீர்கள். காரணம், மையத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது. இப்படிதான் என்னுடைய உயிர் என் உடலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உடலெல்லாம் புண்ணாகி இருக்கிறது, தயவு செய்து என்னை சிரமப்படுத்தி விடார்கள். மையத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஜனாஸா மேல ரொம்ப சூடான தண்ணீர் ஊற்றக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஏன்னா மையத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். சகராத்துடைய வேதனை அப்பதான் அனுபவிச்சுட்டு முடியும். இந்த உலகத்தில் சகராத்துடைய வேதனை எப்படிப்பட்டது நீ உலகில் யாரும் சொல்லுங்க. ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சகராத்துடைய வேதனை புதுசா என்னால சொல்ல முடியல, ஆனாலும் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு மனிதரை அவருடைய 360 ஜாயின்களை ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வழி அவனுக்கு ஏற்படுமோ அதை விட கொடூரமான சகராத்துடைய வழி இருக்கிறார். வேறு சில பரமாக்கள் ஒரே நேரத்தில் ஒரு 300 பேர் ஒருத்தர் அறிவாளால் வெட்டினால் என்ன வழி ஏற்படுமோ அதை விட கொடூரமாக சில மருதியெல்லாம் சொல்லுவாங்க. மரணத்தினுடைய சக்கராத்துடைய வேதனை அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு நன்னடியாருக்கு சக்கராத்துடைய வேதனை அப்படின்னு சொன்னா, ஒரு பாலில் விழுந்து விட்ட ஒரு முடியை எடுப்பதை போல எடுத்து அப்படி சாதாரணமா வந்து
ஆனால் பாவியான ஒரு முஸ்லிமுடைய உயிர் அல்லது ஒரு காஃபிருடைய உயிர் எடுக்கிறது தன்னுடைய சக்கராத்து எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு உள்மரத்தின் மீது ஒரு லேசான துணியை போட்டு கரண்டு இழுத்தா எப்படி கிழிச்சுக்கிட்டு அது வெளியே வருவோம், அதே போல சிலவர்கள் சொல்லுவார்கள், ஒருவருடைய வாயின் வழியாக முட்செடிகளை விட்டு பின் துவாரத்தின் வழியாக அதை எடுத்தெடுத்தால் எந்த வேதனையை அனுபவிப்பாரோ அதை விட பல 100 மடங்கு வேதனை சக்கராத்துடைய நேரத்தில் பெருமானாருக்கும் அந்த சிரமம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹுக்கும் சிரமம் இருந்துச்சு. ரொம்ப இக்கட்டான சூழல். துன்யாவில் மனுஷன் எல்லாத்தையும் மறந்துடும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த வேதனையில் தாங்க இருக்கும். சக்கராத்தில் படுத்திருக்கிறார். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்தில் விடுகிறார். கதவு தட்டப்படுது. அதுக்கு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய பேர் ரசூலுல்லாஹ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா மக்களும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் சிரமமா இருக்குது, அதனால கொஞ்ச நேரம் யாரையும் வர வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு கதவு தாழிடப்படுகிறது, அடைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மட்டும் உள்ள இருந்துவிட்டு தன்னுடைய வலதுகையால் தண்ணீரை தொட்டு முகத்தில் தடவி கொண்டே இருக்கிறார். ரொம்ப சிரமம், கடுமையான காய்ச்சல், தலைவலி, மரணப்படுக்கையில் பொருளாதார நேரத்தில் கதவு வாழ்த்தா கதவு சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் உள்ள இருந்தவர்கள் பேசினாங்க, கதவு தாக்காதீங்க, உள்ள யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து விட்டீர்கள், அவரை யாருடைய அனுமதிக்காக வேண்டியும் இந்த உலகத்தில் காத்திருப்பதில்லை என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்ட சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், வந்திருப்பது வானவர் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு உள்ளே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்களா, ரூஹ் எடுக்கலாம் வந்தீங்களான்னு கேட்டாங்க. நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி உங்களை சந்தித்து வருவதற்காகத்தான் அனுப்பினார். தாங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டும் தங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறார். நாயகமே, தாங்கள் அனுமதித்தால் நான் எடுத்துக்கொள்வேன், இல்லை என்றால் தங்களுக்கு சலாமை தெரிவித்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்று ரொம்ப உத்தரவிட்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, இல்லை நான் என்னுடைய நேசரிடத்திலே செல்ல வேண்டும், நீங்கள் என்னுடைய உயிரை தாராளமாக கைப்பற்றி அனுமதி கொடுக்கிறார்கள். அதற்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மிகுந்த கண்ணியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த ரூஹை கைப்பற்ற ஆரம்பிக்கிற போது பெருமானார் புலம்ப ஆரம்பித்தார்கள், இன்னலில் மௌத் சக்கராத், இன்னலில் மௌத் சக்கராத். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரொம்ப கடுமையாக இருக்கிறது, இவ்வளவு வேதனையாக இருக்கிறது. வரலாற்றிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா கியாமத்தை அடிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் எல்லோருடைய உயிரை எடுத்தார். நம்முடைய மலக்குமார்கள் வச்சு எல்லா உயிரையும் எடுத்துருவான், எல்லோரையும் எடுப்பான். கடைசியில் அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் இஸ்ராயீலும் மட்டும் இருப்பான். அல்லாஹ் ஜிப்ரீலுடைய உயிரை எடுத்துருவான். கடைசியில் இருக்கிறது யார் மட்டும்? அல்லாஹ்வும் இஸ்ராயீலும் ஆளும் மட்டும் இருக்கார். அல்லாஹ் சொல்லுவான், உங்க உயிரை கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம், இஸ்ராயீல் தன்னுடைய உயிரை கொல்லுகிற சமயத்தில் ஏற்படுகிற அந்த வலியை பார்த்து சொல்வாங்க, இப்படி ஒரு கொடூரமான வேதனை இருக்கும் என்று முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் யாருடைய உயிரை எடுத்திருக்க மாட்டேன் என்று சொல்வாங்க. என்ன ஒரு கொடூரமான வலி அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுடைய உயிரை ஆத்மாவை கைப்பற்றுகிற சமயத்தில் எனக்கு ஏற்படுகிற வருத்தத்தை போல வேறு எந்த நேரத்திலையும் நான் வருத்தப்படுவதில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வேற எந்த விஷயமே எனக்கு தன்மாற்றத்தை தராது. ஆனால் தன்மாற்றம் அல்லாஹ்வுக்கு தன்மாற்றம் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகம் விலகிக் கொண்டதற்காக சொல்லுகிறான், ஒரு பொம்மையுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில் எனக்கு ஏற்படுகிற வருத்தத்தை நான் எதுக்கு வருத்தப்படுவதில்லை. அவ்வளவு கடுமையான வலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கடுமையான சக்கராத்தை அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். உச்சகட்ட துன்பத்தில் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க, ரப்பே ரப்பே, என்னுடைய இந்த சமூகம் பலகீனமான சமூகம், என்னுடைய இந்த உம்மத்து பலகீனமானவர்கள், அவங்களால் இந்த சகலாத்தை நான் தாங்கிக்க முடியாது ரப்பே, அதனால என் உம்மத்திற்கு கொடுக்கிற அந்த சகலாத்துடைய
அவருடைய வேதனைகளை எல்லாம் சேர்த்து எனக்கே தந்து விடுறாரு. என் உம்மத்தை இந்த சகலத்திலிருந்து பாதுகாப்பாக என்ற பெருமானாருடைய அந்த முழுமுழுப்பு அவர்கள் இந்த உம்மத்து மீது வைத்திருந்த அக்கறையை நமக்கு எடுத்துக்காட்டு. இந்த உம்மத்து ஹதீஸின் அனைத்து முஃமினீன ரவுஃப் சொன்னது. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் ஒரு சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னது சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு மனிதனுடைய சக்கராத்தையே தாங்கிக்க முடியாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு கனமானது, எவ்வளவு கனமானது. பக்கத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய சிரமத்தை பார்த்து அல்லாஹ் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பேசாம அந்த வரிகளை எனக்கு தந்துவிடு என்ற போது பெருமானார் சஃபியாவின் பக்கம் தன் கண்ணை திருப்பினார்கள். ஏன் அப்படி துஆ செய்தார்? பெருமானார் கண்டித்தார். இந்த தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லா சிரமங்களையும் கஷ்டப்பட்டு எனக்கே தந்துடும். நான் அனுபவிச்சுக்கிறேன். என் உம்மத்து விட்டு துஆ செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கிறார். அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு வாதா கொடுத்தார். அந்த உம்மத்தில் நல்லோர்களுக்கு தன்னுடைய சக்கராத்துகளை நான் லேசாகி தருகிறேன் என்று வாதா. நீதிக்குரியவர்கள் உச்சக்கட்ட துன்பம், ஒரு பெரும் போராட்டம், ஒரு முக்கியமான பாதுகாப்பு செய்தால் வருவோம். தன்னுடைய மூதாவை எப்படி குடுத்துக்கு வருவாங்க என்றால் சக்கராத்து. நான் வந்து 2 கடவுள் இருக்குன்னு சொன்னேன், நீங்க சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறேன். ஈசா தான் உண்மையான இறைவன் சொன்னேன், நீங்க சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கேன். நீ அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையோ அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி காஃபிராக விடுவார்கள். ஒரு ஈமானிய பெரும் போராட்டம் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு பக்கம் ஈமான பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் கடுமையான சக்கராத்துடைய வலி, கடுமையான தாகம். கடல் நீர் அனைத்தையும் குடித்தாலும் அந்த உயிர் போகிற மனிதருக்கு தாகம் அடங்காது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிரமமான அந்த நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி கியாமத்துடைய நாளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சேமித்து வைத்திருக்கிறார்கள். உம்மத்திற்காக கியாமத்துடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜ்தாவில் விழுந்துடுவார். நாயகமே, உங்களுடைய தலையை உயர்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் சல் கர்த்தாவோ நாயகமே கேளு, உங்களுக்கு தந்துங்கள். செல்லுங்கள் நாயகமே, உங்கள் மீது யாரின் மீது நரகம் கடமையாக இருக்கிறதோ வாஜிபாக இருக்கிறதோ அவர்களுடைய சுனத்திற்கு அழைத்து ஓடி போவார். ஒரு கூட்டத்தை நரகத்திற்கு சென்று விடாமல் பாதுகாத்து கொண்டு வந்த சக்கரத்தினுடைய வாயில் இருக்கிறார்கள். மறுபடியும் காட்ட போவாங்க, மறுபடியும் சிந்தாவி விடுவார்கள். நாயகமே, நிறைய உயர்த்துங்கள், கேளுங்கள் தருகிறேன். மீண்டும் பெருமானார் கேட்பார்கள், மன்னிச்சிருக்கிறோம் நாயகமே, மன்னித்து விட்டேன், அழைத்து கொண்டு வாருங்கள். பெருமானார் போவாங்க. அந்த காட்சியை கொஞ்சம் நீங்க உங்களுடைய கற்பனைக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். ஒரு உம்மத்திற்காக ஒரு தனி மனிதர் ரப்பினுடைய தர்பாருக்கு முன்னால் நீங்கிருக்கும் நரகத்திற்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை வைத்திருந்தார்கள். கடைசி அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய கல்வில கடுகளவு ஈமான் இருக்கிற நாயகமே அவர்களே நீங்கள் வெளியாகி என் உம்மத்தில் ஒரு ஆள் நரகத்தில் இருக்கிறவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க, எல்லாரும் செல்ல மாட்டாங்க. என் உம்மத்தில் ஒரு ஆளை நரகத்தில் இருக்கும்போது நான் எப்படி சொர்க்கத்தில் இன்பத்தோடு இருப்பேன்? காலெல்லாம் இந்த உம்மத்தின் மீது உயிராய் வாழ்ந்தவர்கள் எதிர்மானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய உயிருக்கு மேலாக, உங்களுடைய குடும்பம் குட்டிகளுக்கு மேலாக இந்த பெருமானார் அதிகம் நேசிக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஆத்மார்த்தமான யதார்த்தமான வார்த்தையா? அந்நபி அவுலாவில் முஃமினீன முஃமின்களுக்கு இந்த பெருமானார் இதைவிட மேலானவர்கள் அல்லாஹ் சொன்னதில் உண்மை இருக்கிறார். நாயகத்திற்கு தன்னுடைய பெயரை அல்லாஹ் கொடுத்து அழகு பார்த்தானே, அதற்கு தகுதியும் அருகதையும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறதா? அன்னியத்திற்கு அல்லாஹ் பலரையாக்கி அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமான மஹப்பத் வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் மேல ஒரு தனிப்பட்ட கவனமும் ஒரு பிரியமும் நமக்கு எல்லா காலத்திலும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதை போல் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் பெருமானாருடைய இரத்த காய்கள் இருக்கிறது.
இன்றைக்கு நாம் கம்பீரமாக நாம் சமூகத்திற்கு மத்தியிலே நடமாடுவோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் பெருமானாருடைய தியாகங்கள் இருக்கிறது, பெருமானாருடைய கவலைகள். அந்த கவலைகளை அழகாக அமைத்துத்தான் இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சரதாரி செல்வத்தை ஒன்பது வேற கவலை இல்லைன்னு சொல்லியிருந்தான், இல்லைன்னு சொல்லியிருந்தான் சரதாரி செல்வம். அந்த தினமும் ஒவ்வொரு தருணமும் இந்த உலகத்தை பெற்றிருக்கிறார். இருக்கும்போது அப்படித்தான் சரதாரி செல்வம் அன்னவர்கள் இப்பொழுது கவலைக்குள்ளாகியும் இந்த உலகத்தை பற்றிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹதீஸில் வருகிறது, சொந்தமாக இந்த கருத்தை சொல்லிட முடியாது இல்லையா? ஹதீஸில் ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும் ரசூலுல்லாஹி அபூ உபைஹா ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பகீ ரசூலுல்லாஹ் சியாரத்துக்கு போயிட்டு அபூ உபைஹாவே அல்லாஹ் எனக்கு ரெண்டு சாய்ஸ் தந்தான். ஒன்று, நாயகமே நீங்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து காலமெல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து துனியாவுடைய எல்லா ஞானத்துகளும் உங்களுக்கு தரப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் வஃபாத்தாகி பிறகு மஹ்ஷருக்கு வந்து நீங்கள் சுவனத்துக்கு செல்வீர்கள். இது வேண்டுமா? அல்லது நாயகமே உங்களுக்கு சில காலங்களில் மரணம் வந்துவிடும், அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து பிறகு நீங்கள் சுவனத்துக்கு செல்வீர்கள். இப்படி அல்லாஹ் எனக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுத்தான், உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்துக்கோங்க யார் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னான். உடனே அபூ உபைஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்லுவாங்க நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, இந்த உம்மத்துக்காகவெல்லாம் உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்திருக்கிறேன், அதை எடுத்திருக்காங்க. நான் என்னுடைய நேசரை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், என் ரப்பையை திலாவை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னது மட்டுமல்ல, சொன்னாங்க நாம் கபரிலே இருக்கிற போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் அமாறுகள் எனக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள். அந்த செயலாத்துகள் நிறைய இருந்தால் என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவேன், என் ரப்பிடத்திலே நான் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பேன். ஒருவேளை என் உலகத்தில் பாவங்கள் நினைத்திருந்தால், அந்த செயல்பாடுகள் சரியில்லாமல் இருந்திருந்தால், என் கபருக்குள்ளாக இருந்து என் உம்மத்திற்காக நான் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தும் இந்த உம்மத்தினுடைய சிந்தனையே வாழ்ந்தவர்கள், மறைந்தும் இந்த உம்மத்தினுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ் நம்ம பிரியவர்கள் நம்ம மஹப்பத் வைப்பதன் மீது கடமை. நாம் ரசூலுல்லாஹ் மஹப்பத் இதற்கு மேலேயும் நாம் வைக்கவில்லை என்று சொன்னால் பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம், அது மோசடி. பாரதத்திற்கு நாம் கைமாறு செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் மோசடியாக அமாயத மோசடியாக நாம என்ன செய்யணும் என்ற ரசூலுல்லாஹ் நம்ம மேல உள்ள மஹப்பத்தா இருந்து ஒரு பகவான் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவு கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை முடிந்தவரை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை, தொழுகைகளை ஒரு சுன்னத்து, பின் சுன்னத்து, சாப்பிடுறோம், தூங்குறோம், ஒது செய்யணும், என்னெல்லாம் செய்கிறோமோ நம்முடைய அன்றாட வாழ்க்கை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த துறைக்கு அவங்க எதுவுமே சொல்லாம போயிட்டாங்கன்னு எந்த துறையும் நம்மளால எடுத்துக்காட்டு. எப்படி நம்ம வெட்டணும்? இந்த நகத்திலிருந்து ஆரம்பிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்லுங்க, சாப்பிட்டு விரல் சுத்தணும்னா கூட எந்த விரல முதல்ல சுத்தணும்? முடிசினா கூட ரசூலுல்லாஹ் எப்படி என்ன செய்யணும்? முடிசுவாங்க சொல்லியிருக்காங்க. மலச்சரம் பிடித்தாலும் அதில் ஒரு சுண்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யூதர்கள் கிட்ட இருக்கணும், என்னமோ உங்க நபி, என்னமோ உங்க நபி எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி யூரின் போகணும் வரைக்கும் சொல்லித்தரோம். சஹாபாக்கள் பிறகு சொல்வார்கள், எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஒழுக்கத்தை தான் சொல்லித்திருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் இல்லாத பிறகு அதே நேரத்தில் நம்ம காரியம் நடக்காம இருக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆனால் பெருமானாருடைய ஸ்டேட்டை அனுசரிச்சு சொன்னால் விவாதத்தான் வாய்ப்பு. சாப்பிடுறோம், வலது கையினால் கையை கழுவிட்டு சுஃபரா விரிச்சு சுண்ணத்தான் வரையில் அமர்ந்து பிஸ்கெட் சொல்லி சாப்பிட்டுட்டோம்னா நம்ம தேவையும் நடந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்பற்றிய சுண்ணத்துக்களை தூங்குகிறோம், உதவு செய்து வலதுவரமாக படுத்து கண்ணத்தில் கையை வச்சு படுத்துட்டோம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம் வடக்கு வழிபாடாக எழுதப்படுகிறது.
அந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலேயும் பெருமானார் ஒரு வழிகாட்டுதல் சுண்ணத்தை நமக்கு இருக்குது. அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அது இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகள் நாம் போதும். இந்த மஜ்லிஸில் இருந்து நீங்கள் நியத்து செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பெருமானார் மீது ஒரு 100 முறை இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்யுங்க, ஸலவாத்துகளாக நான் உறங்க மாட்டேன் என்ற நியத்து அஸம் செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத் இந்த மாதிரி ஒரு 100 வருஷம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது நமக்கு என்ன ஸலவாத் தெரியும்? கஅபதி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட தன்னுடைய ஃபர்தான சுன்னத்தான காரியங்கள் போக எல்லா நேரமும் உங்கள் மீது நான் ஸலவாத் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம முடியலைன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 முறையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபின் மீது நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக சலாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு பரிசான தந்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாத்தை விட ஒரு சிறந்த பரிசு நாம் என்ன செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கிற உபகாரம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு அது பெரிய வழக்கத்தை கொடுத்துள்ளது. யாரின் மீது தொடர்ந்து சலாத்தை சொல்லுவார்களோ அவருடைய துன்யாவுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அவர்களுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நீக்கிக் கொள்கிறார் என்றார் சலவாத்தை பற்றி பேசணும்னா ஒரு தனி தலைப்பாக நாம் பேசணும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஒரு ஆள் அமல் செஞ்சுட்டா கூட என்னுடைய இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த பயான் நிச்சயமாக வெற்றி அடைந்துவிட்டது என்று தான் உங்களிடம் ஒரு ஆள் இதை அமல் செய்வதாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பெருமானார் மீது சலவாத்தை சொல்லிவிட்டால் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய பயானுக்கு நிச்சயமாக ஒரு பலம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த வரவை நிச்சயமாக தருவான் என்று நான் நம்புகிறேன். நாம் எதையெல்லாம் பேசினோம் முக்கியத்துவம் அதன்படி அமல் செய்வதற்கான வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது காலமெல்லாம் மஹப்பத் உடையவர்களாக, பெருமானார் மீது தனி அன்புடையவர்களாக தான் ஆகுவானாக. காலமெல்லாம் பெருமானாரை பற்றியே பேசக்கூடிய கேட்கக்கூடிய நமக்களாக நம்மை மாற்றுவானாக. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இங்கே எல்லோரையும் இந்த மீலாது பெருவிழாவின் மூலமாக ஒன்றிணைத்ததை போல் நாளை மறுமையிலே முத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களுக்கு அருகாமையிலே குடியமர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த மீலாது விழாவில் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய அமைமானவர்கள், அதே போல இந்த பள்ளியுடைய நிர்வாக பெருமக்கள், அல்லாஹ்வுடைய பெருமக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தை தந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அவர்களுக்கு ஹைராத்துகளை பரக்காத்துகளை தந்துள்ளாராக என்று இந்த நல்ல நேரத்தில் பார்த்து என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன், நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. जज़ाकल्लाहु खैरन। अल्हम्दुलिल्लाह, आज का ये नौवां दिन बेहतरीन अंदाज में हुआ। 2-3 बातें आप लोग को बोलने का मौका है। समझने वालों के लिए बहुत से बातें हैं, समझाना हमारा काम है। तुम लोगों की बात मालूम भी हो जाए। आज पूरी दुनिया में हमारे इलाके में जो चलता मीलाद है, जरा लोग मीलाद बोले तो चिढ़ाते, अल्लाह माफ कर, क्या वजह बताओ? मीलाद का माना नबी पैदा हुए बोलो। उन बेवकूफों को क्या मालूम होता नबी पैदा हुए, आए भी रहमत, गए भी रहमत। आज का दिन जो है नबी सल्लल्लाहु वफात भी हुए, सो वफात हुए तो हम कहते हैं तो ये पता ऐसा बोलते हैं नबी सल्लल्लाहु आज हजरत बयानी। आज का दिन का उम्मा ये आना भी खुदा की मर्जी। अल्लाह के सब पैदा हो तो सुबह में हुए, 12 रबीउल अव्वल हुए, फिर पैदा हुए, सुबह सवेरे वफात कब हुए, दफेर के वक्त हुए। रबीउल अव्वल की 12 तारीख को नबी सल्लल्लाहु वफात भी हुए। एक ऐसा मालूम क्या हम लोगों को एक ऐसा दिलाना होता हूँ, एक अच्छा खुशी का वक्त, खुशियाँ आना है, एक शादी का घर या खुशियाँ का वक्त अचानक होना है, अचानक परेशानी होती है, दुख होता है, उससे बड़ा दुख है। नबी आए तो खुशी हो लोगों को दिन सुन लोग आए, नबी दुनिया से इस तरह चलना होता, ये हमारा ईमान का नाम है। अगर वो नहीं तो बोले तो उन्हें बोलने के काबिल नहीं, उम्मती रसूल नबी का उम्मती बनो। वो बेवकूफा क्या होते हैं, ये बनाना क्या, ये क्या बर्थडे क्या, एक काट लोग हैं नबी का बर्थडे बोल दो, क्या कर लगे सब वाला। बहरहाल आज की बात ये बोलना था। दूसरी बात और है नबी की चाहत की सुन्नत के लिए क्या थी, तो हर तरह से हम
अपना नबी दुआ कर रहा है, अपना नबी दुआ कर रहा है। हमारे पास नबी दुआ पहुंचे भी इसके पास से, हमारे पास कैसा मालूम, रोजाना तुम्हें मेरे वास्ते अपना एक ख्याल आगा यहाँ का हिंदुस्तान के लिए हमारा एमपी जाना, हमारे वसीला का सीट मारना हो तो हर एक को चाहत होती ना हमारी रहमत। अल्लाह नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते हैं एक सीट अल्लाह के पास है, वो जगह एक ही जगह को मिलेगी अल्लाह का अर्श के पास हो। वो सीट किसे मिलेगी तो वो मकाम का नाम क्या है, महमूद है। तुम्हें मेरे वास्ते दुआ करो कि मैं वहाँ बैठकर तुम्हारे लिए दुआ करना। कहा अल्लाह के सल्लम के लिए वहाँ हर नमाज के बाद ये दुआ जो पढ़ते आती मोहम्मद अली वसीलता मोहम्मद अली वसीला महमूद अली लदी, महमूद का माना वो मकाम। दुआ सीख लियो, नहीं आती तो दुआ में अल्लाह का नबी के शब्द दरूद पढ़ो, ऐसा दुआ कहना तेरे नबी का वसीला मांगते हमें, हमारा नबी को क्या करो हम अल्लाह के दरबार के बाजू जो सीट किसकी रहना, हमारे नबी की तो बिठा ला। ये नबी बोलते तुम्हें मेरा से दुआ करो, हमें कितने लोग दुआ करते हैं मालूम, इसके बाद करो। वैसे भी जहन्नम के किनारे नबी खड़े हो, अंगार में जैसे कीड़े गिरने का से गिरते हैं, अंगार सिरकते हुए कीड़े खुद बखुद गिरना चाहते हैं, गिर जाते सिरक जाते, अल्लाह के रसूल फरमाते वैसा जहन्नम में लोग गिरना उड़ जाएंगे, मैं उनको धड़काने वाली में हूँ। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम हमारे खड़े हैं, तो अल्लाह के पास दुआ करें और नबी की चाहत हजरत जो भी नसीहत करें बहुत बेहतरीन बातें आज की हुई। अकीदत के साथ मोहब्बत के साथ जो लोगों को इश्क मोहब्बत है वो सुनते ही नबी की याद में आजिज क्या है, बहुत से लोगों को नबी की बहुत से रंज पहुंचा कि नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इतना हुए हैं, नबी गुनाह से बख्शाए। रोजाना नबी को क्या करते थे, 70 बार इस्तिग़फ़ार पढ़ते थे, उससे बढ़कर भी हमें कम से कम इस्तिग़फ़ार की दरूद पढ़े तो बहुत चीजें हैं, नबी की शफाअत वाजिब हो जाएगी दरूद पढ़े तो। अल्लाह से दुआ है अल्लाह ताला ऐसे उलमा को बार-बार बुलाकर नसीहत हासिल करने का अल्लाह तौफीक अता फरमाए। तुम्हारे अंदर वो जज्बा है, हम जो बैठे नहीं ऐसा मैं हम के लिए छोड़ कर आएंगे, जरूरत तुम्हारी मेहरबानी होगी, बहुत सी चीजें सीख सकते हैं। इंतजाम करने वाले ये चाहते हैं कि हमारे लोग सीखने का मौका है, अल्लाह ताला जज़ाए खैर अता फरमाए। हज़रत अल-फातिहा। الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا وعلى آل سيدنا وسلم. ربنا ظلمنا أنفسنا واغفر لنا وارحمنا الخاسرين. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الآفات وتقضي لنا بها من جميع المحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات بعد الممات إنك على كل شيء قدير. اللهم اقض حاجاتنا إلى قضاء الحاجات، اللهم ادفع بلياتنا إلى دافع البليات، اللهم اشف مرضانا يا شافي الأمراض. ربنا تقبل دعاءنا بجاه نبينا محمد صلى الله عليه وسلم وتب علينا انك انت التواب الرحيم. وصل على النبي محمد اجمعين. या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलावतुल्लाह अलैकुम। अशरफुल